வணக்கங்க. இன்றைக்கி நாம் கறி விருந்து என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க போகிறோம். அதாவது நீங்கள் நல்ல மாமிசம் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா தயவுசெய்து இந்த பதிவை பார்க்க வேண்டாம். அதாவது இப்போ நான் சமீபத்தில் இந்த சிந்தனை எனக்குள்ளே வந்துச்சு. சரி, இதை பொது வழியில் போடும்போது இந்த கறி விருந்து சாப்பிட்றவங்களுடைய மனசை ஒரு வேளை இது பாதிச்சிருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு நான் இதை பதிவு செய்யாமலே இருந்தேன். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஒரு தேவையின் அடிப்படையில் இதை பதிவு பண்ணுறேன். தயவுசெய்து நல்லா விரும்பி கறி சாப்பிட்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் அதை இந்த பதிவை தவிர்த்துருங்க. அதாவது பொதுவாக ஒரு மனிதன் இறந்து போகிறான் என்றால் அது என்ன பண்ணுறோம், போய் ஒன்று மண்ணில் புதைச்சிட்றோம், அப்படி இல்லைன்னா ஒரு தீ வச்சு எரிச்சிட்றோம். சில இடங்களில் தண்ணீரில் தூக்கி போட்டு விட்றாங்க, அந்த கங்கை போன்ற பகுதிகளில். அந்த மாதிரி தான் இதை மனித உடலை நாம் இறந்து போனதுக்கு பின்னாடி நம்ம பண்ணுறோம். அப்போ ஒரு ஒரு நாய் இறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதையும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். சப்போஸ் ஒரு 2-3 நாள் அது போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அது இப்போ இந்த சாலையோரங்கள்லாம் பார்க்குறோம், அது ஊதி வெடித்து அருவருக்கத்தக்க ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். ஒரு மீன் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் இப்போ இன்றைக்கி பிடிச்சிட்டு வர்றத ஒரு 2 நாள் கழிச்சிட்டு அதை அது எவ்வளோ நாற்றம் அடிக்கிறது, எவ்வளவு இதாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆடு இறந்தால் நம்ம என்ன செய்யணும்? அதை மண்ணில் தான் புதைச்சிருக்கணும். ஒரு கோழி இறந்தால் அதை என்ன பண்ணியிருக்கணும்? அதை மண்ணில் தான் புதைச்சிருக்கணும். ஆனால் அது எப்படி இந்த பழக்கங்கள்லாம் ஆரம்பத்தில் வந்துச்சுன்னு தெரியல. ஸோ இந்த மாமிசம் என்பது இப்போ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கடையில் கிடைக்குது, அப்போக்கப்பயே ஒரு ஆடையோ ஒரு கோழியோ அறுத்து கொண்டு வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு கற்பனைக்காக அது ஒரு 2 நாள் கழிஞ்ச பொருளாக இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடு செத்து போயிடுச்சுங்க, இன்றைக்கி அந்த மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிடுவோமா? அது எவ்வளவு அருவருப்பு தரக்கூடியதாக அது இருக்கிறது. அது மாதிரி தான் ஒரு கோழி ஆகட்டும். அப்போ அந்த டைம் போனதுக்கு பின்னாடி அந்த இதெல்லாம் அது உண்பதற்கு உகந்த பொருளே அல்ல. ஆனால் அது ஏதோ ஒரு மசாலா கலந்து அந்த மசாலா உள்ளே போட்டு பொரிக்க வச்சு பண்ணி அந்த மசாலினுடைய டேஸ்ட்டில் தான் நாம் இதை சாப்பிட்றோம். இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னுடைய கருத்து இல்லைங்க, இது எல்லாமே திருவள்ளுவருடைய கருத்து. புலால் மறுத்தல் அப்படிங்கிறதுல இதை தான் அவர் சொல்கிறார். ஸோ இது ஒரு ஜீவராசி இறந்து போச்சுன்னா அதை மண்ணில் போட்டு அல்லது சுடுகாட்டில் போட்டு புதைக்கிறோம். அப்போ மனித வயிறு என்ன சுடுகாடா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதை போய் உள்ளே உள்ளே அமுக்கிட்டு இருக்கீங்களே, அது இது என்ன சுடுகாடா? அருவருப்ப தகுந்த ஒரு பொருள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காயையோ கனியையோ அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். ஆனால் ஒரு புலால், அதாவது ஒரு கறியை, ஒரு ஆட்டினுடைய கறியோ ஒரு பன்றியினுடைய கறியோ ஒரு மாட்டு இறைச்சியோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் வேக வைக்காமலோ அடுப்பில் போடாமலோ அல்லது அதை ஒரு எண்ணெயில் பொரிக்காமலோ நீங்கள் சாப்பிட முடியாது. அப்போ இது எல்லாமே அந்த மசாலா தான் நம்ம சாப்பிட்றோமே ஒழிய கறியை யாரும் சாப்பிட்லைங்க. அதனால் இது உண்மையிலேயே அது அருவருக்கத்தக்க ஒரு செயலுங்க. நம்ம சாப்பிட்றது அந்த விஷயத்தை அது ருசி ஒன்று தானே ஒழிய அதில் ஒன்றும் பெருசாக இது இல்லைங்க. அதுக்காக நாம் உணவை இதை சாப்பிட்றவங்கள சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். இதை சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செய்தி ரொம்ப பேருதவியாக இருக்கும். அதை விட்டுடலாம். அதை விட்டதுக்கு பின்னாடி ஒரு ஆரோக்கியம், ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள் மீது ஒரு அன்பு. ஸோ அதில் பல விஷயங்கள் இருக்குங்க. அப்போ அறத்திலேயே உயர்ந்த அறம் இந்த கொல்லாமை தான் அப்படின்னு, பிற உயிர்களை துன்புறுத்தாது தான் அப்படின்னு அறநூல்கள் எல்லாமே சொல்லுதுங்க. எனவே
இது யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால் நான் வருந்துகிறேன். ஆனால் நிச்சயமாக இது போன்ற உணவு ஒழுங்குமுறைக்குள்ளே எல்லோரும் வந்தால் எல்லாருடைய மனசுக்கும் உடலுக்கும் ஏன் அந்த குடும்பத்துக்கே இது ஒரு நல்ல அடிப்படையான விஷயம், நல்ல விஷயங்க. இதுவரை இந்த செய்தியை கேட்டமைக்கு நன்றியும் வணக்கமும்.